ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி என்ன கேம் ஆட போகிறோம். ஆமாம் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராபரி பாப் 2 தான் ஆட போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போடலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் திருட போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் வச்சு எந்த பொருள் நம்ம எப்படி திருட போகிறோம் எனக்கு ஐடியா இல்லை. ஒவ்வொரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ வரப்போகுது. மறக்காம பார்த்து செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு மேப்பை ஜூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்னா, ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருட போகிறோம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம், பொறுமையாக உள்ளே போகிறோம். இந்த சவுண்டு வரக்கூடாது. சவுண்டு வராமல் என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக திருட போகிறோம். எங்கடா வச்சிருக்கிறீங்க? ஓகே இந்த ரூமுக்குள்ளே வச்சிருக்கானுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக போவோம். பொறுமையாக போய் இங்கே இருக்கிற காயின்ஸு திருடுவோம். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்து பொருளே திருட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருட ஆரம்பிக்கலாம். எவனும் கண்ணில் மாட்டிருக்கக்கூடாது. மாட்டினு வச்சுக்கிற நம்மளை பார்த்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. துரத்தி பார்த்து நம்ம பிடிச்சிருவாங்க. போலீஸ்க்கு கொடுத்து விட்ருவாங்க. அதாவது பொறுமையாக போவோம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்க இங்கே ஜன்னல் இருக்காடா, யாரும் திரும்புவீங்களா, திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த பயமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக திரும்புவான் போல். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியும். பார்த்தாலும் தெரிஞ்சு இப்போ ஒரு லேசர் பீமர் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்களா, இங்கே வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்ணு தெரியும். இதுக்கு மேலே பார்த்து கண்ணு தெரியாது. நம்ம தான் என்ன பண்ணணும், பொறுமையாக என்ன பண்ணணும், பொறுமையாக பார்த்தீங்கன்னா கதை சாத்திட்டு போகணும். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சத்தத்துக்கு கேட்டு இந்த பயமில் ஓடி வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக ஓடிடுறேன். ஓகே சீக்கிரம் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குன்னு ஐடியா இல்லை. இப்போ வந்து பார்த்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓகே இங்கே சத்தத்து கேட்டுச்சா, ஓடுற கைப்புள்ள ஓடுறா. ஓகே பயமில் பார்த்து நம்மளுக்கு பார்க்கல நினைக்கிறேன். பார்க்காத வரைக்கும் நம்மளுக்கு சேஃப்டி, பார்த்து தான் நம்ம செத்து இருந்திருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி நின்று செக் பண்ணிட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அவனுக்கு தெரியாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஃபுட் ஸ்டெப் இருக்குல்ல, ஃபுட் ஸ்டெப் ஆச்சுன்னு எல்லாம் வந்து பார்த்து காது கேட்க ஆரம்பிக்கும். எல்லாரும் பார்த்து ரொம்ப ஷார்ப்பான காதாக இருக்குன்னு என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஈஸியாக போய் நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கு அவங்க கண்ணை மட்டும் மாட்டக்கூடாது. யார் அது, கிளவியா, கிளவிலாம் முன்னாடி வந்து நிற்கிது. இந்த கிளவி எப்படி போக வைக்கலாம், எனக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் ஒரு மேப்பை ஜூம் பண்ண போகிறேன். இந்த கிளவி ஏதோ சத்தத்தை வர வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கலாம். எப்படா போகிறது, எப்படியாவது போயிடணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஓகே மேப் ஜூம் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே சத்தத்தை போட போகிறேன். ஓகே இங்கே சத்தத்தை போட்டு நான் அதுக்கப்புறம் போட போகிறேன். ஏதாவது சத்தம் போட முடியுமாடா. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், தூக்கி வீசும். இது வந்து அந்த கிளவி சாப்பிட்டுச்சுன்னு இப்போ வரைக்கும் ஓட ஆரம்பிக்கிற ஐடியா இருக்குது. ஓகே என்னடா சத்தத்தை கேட்டு வருதுன்னு நினைக்கிது கிளவி. ஓகே அது கிளவி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருச்சு. இப்போ எப்படி ரெஸ்ட் ரூம் போகும், ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற கிளவி. ஓகே கிளவி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டோரை விட்டு வெளியே போயிடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு நம்ம. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 2. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தேட போகிறோம். அந்த பொருளை வந்து திருடிட்டு வெளியே வர போகிறோம். ஓகேங்களா, இந்த பயப்பட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேப் ஜூம் பார்த்துட்டு ஐடியா கண்டுபிடிச்சிட்டு எப்படி போகிறதுன்னு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, பொறுமையாக பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் திரும்ப மாட்டான். அவன் சத்தத்தை கேட்காது எப்படி இருந்தாலுமே. எனக்கு தெரியாமல் பின்னாடி அப்படியே பொறுமையாக போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே இருக்க காயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல அதே பொருளை எடுத்துக்கலாம். நம்ம தேடி வந்து பொருள் பார்த்தா இங்கே தான் இருக்குது. எவனா உள்ளே இருக்கீங்களாடா, எவனும் எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண அழகாக பற்றி கதை க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படி இருந்துச்சு அப்படியே இருந்துக்கிட்டோம். நம்ம பார்த்து சத்தத்தை போட அமைதியாக போயிடலாம். ஓகே இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி இந்த பொருள் இருக்குது. இந்த பொருள் நம்ம எடுத்துடலாம். ஓகே இப்போ எடுத்தாச்சு. நம்ம இந்த வழியில் போயிடலாமா, இந்த வழியில் பக்கத்தில் ஒரு வழி இருக்குது. இந்த வழி மூலமாக வெளியே போயிடலாம். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. ஓகே இன்றைக்கி பார்த்தீங்க இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த டாஸ்க்கை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டாஸ்க்கு போயிடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஜூம் பண்ணி பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளவி நடந்து போயிட்டு இருக்குது. வீடு கண்காணிச்சிட்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில காயின்ஸ்லாம் இருக்குது. காயின் எல்லாம் பொறுக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஃப் பையன் போல் இருக்கிறான். அந்த செஃப் கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்து பொருள் இருக்குது. அந்த பொருள் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே சைடு வழியில் வந்து வெளியே வந்து ஆகணும். நம்ம வந்து வெளியே வந்தெல்லாம் நினைக்கிறேன். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் பொறுமையாக போவோம். பொறுமையாக இப்போ இந்த கிளவி இந்த சைடு வந்தக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த இடத்துல நின்றுக்கலாம். கிளவி பின்னாடி போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். கிளவி பின்னாடி இப்போ எனக்கு தெரிஞ்ச கிளவி இங்கே நின்று இருக்குது. அப்படியே பொறுமையாக வாமா. இந்த கிளவி பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு இருக்குது. ஓகே அப்படியே இந்த கிளவி மட்டும் கண்ணில் மாட்டினு வச்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா செத்துருவோம். துரத்திக்கிட்டே வரும்னா பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பார்த்து கூப்பிட்றோம். இப்போ என்ன பண்ண பொறுமை. ஓகே பொறுமையாக பார்த்து இங்கே இந்த கிளவி இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் போய் நின்றுக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிளவின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அழகாக பார்த்து இங்கே ஒரு காயின்ஸ் இருக்குல்ல, இந்த காயின் நம்ம எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடலாம். ஓகே வேணா இருக்கீங்கடா. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஃப் ஐஎம்ல இருக்காடே, இதே கண்ணில் மட்டும் பார்த்துறாத. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்.
இவன் வந்து பார்த்தீங்க அழகாம எடுத்துகிட்டு போயிடணும். ஓகே, இவங்ககிட்ட வாங்கியாச்சு பொருளை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காயின் இருக்குல்ல, இந்த ஒரு காயின் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிறோம். இங்கே ஏதாவது காயின் வச்சுருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காயும் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே சைடில் வெளியே வந்துடலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நம்ம முடிச்சாச்சு. எப்படியாவது பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நம்ம முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த லெவல் போகிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவங்ககிட்ட வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா டெத் ஆக போகிறோம். எதுக்குடா டெத் ஆக நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்ம என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாவி தேவை. அந்த நாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா சாவி இருக்குது. இந்த சாவி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியாமல் வாங்கிட்டு போகணும். ஓகே, பார்த்துருச்சா? இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்து துரத்த ஆரம்பிக்கும். அதுக்கு தெரியாமல் ஓடி ஆகணும். எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி நாயே அப்படியே இல்லை, அப்படியே ரெண்டு நான் வாட்டுக்கு ஓடிடுறேன். அப்படியே ஓடிடுவேன் நான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கிட்ட தப்பிச்சாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு சாவி இருக்குல்ல, சாவி வச்சு என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணுவோம். கண்ணுக்கு போய் நிற்க போகிறேன். பாருங்கள், இந்த மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவாங்க போலீஸ்காரங்களை. இப்போ என்ன ஆகணும், வெளியே இந்த ஒரு பயமில்லை முன்னாடி இந்த கிளவி இந்த ஓடி வரும். பார்த்துங்க, இந்த கிளவியே செஃபா. ஓகே, செஃப்னு பார்த்து பயமில்லை எப்படி அடிப்பான் பாருங்கள். இதுதான் இது கான்செப்ட். இவங்க கண்ணில் மட்டும் மாட்டவே கூடாது. மாட்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம டெத் ஆயிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சேலஞ்சுக்குள்ளே வந்துடலாம் நம்ம இப்போ. ஓகே கைஸ், அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டாகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாவி இருக்குது. அந்த சாவியை மட்டும் எடுத்து போகிறேன். சாவியை வந்து எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் நேரம் இங்கே நிற்க போகிறேன். இங்கே 2 டச்சுகளும் நம்ம ஸ்பீடாக ஓடுற பூஸ்ட் வந்து பார்த்து கொஞ்சம் ஏறும். ஓகே, இப்போ ஏறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ஓட போகிறேன். ஓடிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபோன் பண்ணுற மேடம் இருக்கிறாங்களா, அவங்க அந்த சைடு போனதுக்கப்புறம் நான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் இருக்கிற காயின் எல்லாத்தையும் பொறுக்க போகிறேன். ஓகே, இந்த இடத்துல நின்றுச்சா, கொஞ்சம் முன்னாடியே போக வேண்டியதாக இங்கேயே நின்றுட்டு இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே அழகாக பார்த்து பொறுமையாக போகிறேன். ஓகே, கண்ணில் மட்டும் மாட்டிருக்கூடாது. கண்ணில் மாட்டினா 1 இன்ச்சு நல்லா மாட்டின்னு வச்சுக்கோங்க, நம்ம டெத் ஆயிடுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து செஃப் பைமில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து, ஏன்னா சமைச்சிட்டுக்கியாடா அப்படியே உட்காந்து சமைச்சிரு. பின்னாடி திரும்பினா செத்துருவை பார்த்துக்கோ. தம்பி பார்த்தீங்கன்னா ஏதோ வச்சு செஞ்சுட்டு இருந்துருக்கிறோம். ஓகே, கோழி சூப் வச்சுருக்கியாடா, கோழி சூப் வச்சுன்றா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கிளவி இன்சைட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அது தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இங்கே பின்னாடி போய் நிற்க போகிறேன். இப்போ அது தெரியாமல் பார்த்து கம்முன்னு இங்கே நின்றுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே நின்றுக்கலாம் கம்முன்னு. இப்போ வந்து இந்த கிளவி போகிற வரைக்கும் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், டோரை திறந்து வெளியே போயிடலாம். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச இப்போ வெளியே வந்தாச்சு. நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாட போகிறேன் நான் இப்போ. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் விளாட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. என்றா ஈஸியாக எடுத்து போகாமல் இங்கே நினைக்கலாம். ஆனால் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ வேறு பக்கத்தில் இருக்கீங்களாடா, எவனும் இல்லை, பக்கத்தில் எவனும் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு காயின் இருக்குல்ல, இங்கே ஒரு காயின் எடுத்துகிட்டு மற்ற காயினில் பார்த்து தேட போக போகிறோம். யாராச்சும் இருக்கீங்களா, இங்கே எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு காயின் இருக்குது, இந்த காயின் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கதவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நின்று எதாவது ஆகுமான்னு தெரியல, ஐடியா இல்லை எனக்கு இப்போ வரைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இப்போ இங்கே ஒரு டப்பா இருக்குங்களா, இந்த டப்பாவை பிடிச்சி என்ன பண்ணும்போது தள்ளிவிட போகிறேன் இந்த லிஃப்ட்டில். இப்போ தள்ளிவிட்டு என்ன ஆகணும், இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவை வந்து முன்னாடியே மூவ்மெண்ட் ஆகி எங்கே போய் நிற்கணும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க் இடத்துல போய் நிற்கும். ஓகே, அங்கே போனால் இந்த ஆட்டோமேட்டிக் இந்த டோர் ஓப்பன் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு பயமில் வந்து பார்க்குறதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்துறாதே தம்பி பார்க்கவே நம்மளுக்கு நல்லது நினைக்கிறேன். ஓகே, தம்பி பார்க்க நம்மளுக்கு கவனிக்கல. இப்போ என்ன பண்ண போகிறோம், தம்பி அந்த சைடு போனதாக அழைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எல்லா இதுவும் எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், தம்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக போகிறேன். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு சுற்றுவான். சுற்றும்போது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம், அவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த இடத்துக்கு போக போகிறேன். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்றா. இப்போ தம்பி போய் ஓப்பன் பண்ணி விட்டால் நம்மளுக்கு நல்லது. ஓகே, இப்போ என்ன ஏன்னா இது தள்ளி விடணும் மாடா, தள்ளி விட்டால் நம்மளுக்கு இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதையும் போட்டு தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டு நம்ம பார்த்து தம்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். செல்ல குட்டி வெயிட் பண்ணுறா. ஓகே, இப்போ என்னாச்சு, தம்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்காத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க இது எடுத்துகிட்டு கம்முன்னு ஓடிடலாம். ஓகே, எனக்கு கிடச்சிருச்சு நினைக்கிறேன். என்றாது ஒயர்லெஸ் மோடம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ மோடம் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். வெயிட் பண்ணுறேன் மாட்டிடாதீங்களா. இப்போ என்ன ஆச்சு, நம்ம வந்து பார்த்து வெளியே வந்தாச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.